யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷரை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலான்னா எல்லாரும் S&P 500 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ச்சியில் பார்த்தா நாசக் 100 கடந்த 10 வருஷத்தில் சராசரியாக 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. S&P 500 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனாலும் எல்லோரும் நாசக் 100 வேண்டாம், ஏன்னா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த செக்டார் பேஸ்ட் ஃபண்ட், அதனால் அதில் ஆபத்து அதிகம் அப்படின்னு அதை தவிர்க்க சொல்லுவாங்க. உண்மையிலே அதில் அவ்வளோ ஆபத்து இருக்கா? S&P 500லேருந்து நாஸ்டாக் 100 எவ்வளோ மாறுபடுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். S&P 500க்கும் நாஸ்டாக் 100க்கும் என்னென்ன வித்தியாசம்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். S&P 500 பேரில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. நாஸ்டாக் 100 இது அமெரிக்காவில் இருக்கிற டாப் 100 நான் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் தவிர மிச்சம் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. அடுத்த விஷயம் மார்க்கெட் செக்டார். S&P 500ல் எல்லா மார்க்கெட் செக்டரும் அந்தந்த மார்க்கெட் செக்டார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போசர் இருக்கும். உள்ளதுலேயே அதிகமான எக்ஸ்போசர் இருக்கிற செக்டர் என்னென்னு பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 28%. இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் பெரும்பாலும் இன்ஃபோசிஸ், HCL மாதிரியான கன்சல்டிங் சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்கும். ஆனால் யூஎஸில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்கும். அந்த வகையில் யூஎஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார் நாம் நினைக்கிற அளவுக்கு பயங்கர ஃபோக்கஸ் கிடையாது. அந்த செக்டாருக்குள்ளே வெல் டைவர்சிஃபைடு தான். அப்புறம் ஹெல்த் கேர் 13%. மருந்து மாத்திரை தயாரிக்கிற ட்ரக் கம்பெனிஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்னு அதெல்லாம் ஹெல்த் கேரில் வந்துடும். அப்புறம் கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி 13%. கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரிங்கிறது நுகர்வோர் விருப்பம், அதாவது அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை விற்கிற கம்பெனிஸ். அமேசான், டெஸ்லா, ஸ்டார்பக்ஸ் இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். கம்யூனிகேஷன் சர்வீசஸ் 11%. கம்யூனிகேஷன் சர்வீசஸ்னு ஒன்று வெறும் மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கூகுள், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். அப்புறம் ஃபைனான்ஷியல்ஸ் 11%. ஜேபி மார்கன் சேஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் இந்த செக்டாரில் வந்துடும். இதெல்லாம் தான் S&P 500ல் இருக்கிற பெரிய செக்டார்ஸ். இதுபோக இண்டஸ்ட்ரியல்ஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், யூட்டிலிட்டிஸ், மெட்டீரியல்ஸ், எனர்ஜி, ரியல் எஸ்டேட்னு மற்ற சின்ன செக்டார்ஸும் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. சரி, நாஸ்டாக் 100ல் என்னென்ன மார்க்கெட் செக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 100% இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு. அது 49% தான். S&P 500 கம்பேர் பண்ணும்போது அது 21% அதிகம். இதில் இருக்கிற ரெண்டாவது பெரிய செக்டார் கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி, அது 19%. அப்புறம் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் 19%. இந்த 3 செக்டாருமே கிட்டத்தட்ட 87% வந்துடுச்சு. மிச்சம் இருக்கிற 13%ல் பாதி ஹெல்த் கேர், மிச்சம் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம், நாஸ்டாக் 100 நாம் நினைக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் கிடையாது, மற்ற செக்டார்ஸும் அதில் பாதிக்கு மேலே இருக்குது. ரெண்டாவது விஷயம், S&P 500 அளவுக்கு இங்கே செக்டார் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி அண்ட் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் மட்டும்தான் கோர் ஃபோக்கஸ். இந்த மூணும் S&P 500ல் 51%னா நாஸ்டாக் 100ல் இது 87%. மூணாவது விஷயம், ஃபைனான்ஷியல் செக்டார் நாஸ்டாக் 100ல் டோட்டலாக மிஸ் ஆகுது. அதான் இண்டெக்ஸ் டெஃபினேஷன்லேயே கிளியராக நான் ஃபைனான்ஷியல்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எங்கே அதை இங்கே எதிர்பார்க்க. இப்போது டாப் ஹோல்டிங்ஸை பார்க்கலாம். S&P 500ல் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக், கூகுள், டெஸ்லா இதெல்லாம் தான் டாப் ஹோல்டிங்ஸ். இது மட்டுமே இண்டெக்ஸில் 24% இருக்குது. நாஸ்டாக் 100லையும் இதே 6 தான் டாப் ஹோல்டிங்ஸ். ஆனால் S&P 500ல் இருக்கிறத விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். நாஸ்டாக் 100 இண்டெக்ஸில் 44% இந்த 6 கம்பெனிஸ் தான். இதை நம்ம 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துட்ட கம்பெனிஸ், இதில் மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் S&P 500ல் இருக்கிற கம்மியான எக்ஸ்போஷர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதெல்லாம் ஜெயிக்கிற குதிரைகள். ரெவென்யூ க்ரோத்தை பார்த்தா இன்ன வரைக்கும் இதெல்லாம் ஸ்லோ ஆன மாதிரி தெரியல. கண்டிப்பாக இதில் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் நாஸ்டாக் 100 தான் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இந்த சார்ட்டில் ப்ளூ லைனில் நாஸ்டாக் 100, க்ரீன் லைன் S&P 500. 1999 2000 வரை பிச்சுட்டு மேலே போன நாஸ்டாக் .com பர்ஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் S&P ரேஞ்சுக்கு கீழே வந்து இருக்கிறத இங்கே பார்க்கலாம். அப்புறம் 2001 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகும்போது
ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் கண்ணாப்பின்னு வளர ஆரம்பிச்சிது. அதோடு சேர்ந்து ஃபேங்குன்னு சொல்லப்படுற ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கூகுளும் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. கூட மைக்ரோசாஃப்ட் வேறு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாஸ்டாக் 100ஓட கோர் ஹோல்டிங்ஸ். அப்புறம் என்ன சொல்லவா வேணும் வளர்ச்சியை? கடந்த 10 வருஷம்தான் நாஸ்டாக் 100ஓட பெஸ்ட் ரன். சராசரியாக 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே காலத்தில் S&P 500 13.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சார்ட்டை பார்த்தா இப்போ இருக்கிற நிலைமை 2000.com பபுள் மாதிரி இருக்குதுல்ல. இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி நீடிக்குமா? அதை தெரிஞ்சிக்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அதோட டாப் ஹோல்டிங்ஸோட வளர்ச்சி வரும் காலத்தில் எப்படி இருக்கும்? ஆப்பிளோட ரெவென்யூ ஐஃபோன், ஐபேட் மோகம் இருக்கிற வரைக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது. மைக்ரோசாஃப்ட் அதோட க்ளவுட் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் இதுவும் ஸ்லோவாக போகிறதில்ல. அமேசான் இதை பற்றி சொல்லவே வேண்டாம், ரெவென்யூ க்ரோத் செங்குத்தாக மேலே போய்கிட்டே இருக்குது. கூகுள் இப்போதைக்கு நம்ம கூகுள் பண்ணுறதை நிறுத்த போகிறோமா என்ன? அதை யூஸ் பண்ணுற ஆட்கள் தான் வருஷம் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸிங் ரெவென்யூவும் கூடிக்கிட்டே தான் போக போகுது. ஃபேஸ்புக்கும் அதே தான். இப்படி டாப் ஹோல்டிங்ஸ் எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் ஊசி போட்ட மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நாஸ்டாக் 100 கூடவே வளரத்தான் செய்யும். ஸோ அந்த .com பீரியடுக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா வேல்யூவேஷன். அந்த டைமில் நாஸ்டாக்கோட ஆவரேஜ் PE ரேஷியோ 200க்கு மேலே இருந்துச்சு. இப்போ 40க்கு கிட்டே இருக்குது. அதுக்காக வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. .com டைமில் இருந்த அளவுக்கு கிரேசியான வேல்யூவேஷன் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுக்கு கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ் பேக்கிங் இருக்குது. S&Pயோட PE ரேஷியோவே இப்போ 45 கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நாஸ்டாக்கோட PE ரேஷியோவான 40 அதை விட பெட்டர் தான். பெர்ஃபார்மன்ஸ் சரி. நாஸ்டாக் 100ல் இருக்கிற ரிஸ்க் என்ன? S&P 500 நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வெல் டைவர்சிஃபைட். நாஸ்டாக் 100 ஒரு ப்ராடான இண்டெக்ஸாக இருந்தால் கூட S&P 500 கம்பேர் பண்ணும்போது அது ஒரு குறுகின இண்டெக்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக S&P 500 விட நாஸ்டாக் 100ல் ரிஸ்க் அதிகம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது கொடுக்குற வளர்ச்சிக்கு அந்த லிட்டில் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் நிறைய பேருக்கு ஒர்த்தாக இருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதே மாதிரி S&P 500ல் 500 கம்பெனிஸ் இருக்குது. நாஸ்டாக் 100ல் 100 கம்பெனிஸ் தான். அதுலேயும் இது குறுகின வட்டம் தான். அதனால் நாஸ்டாக் 100ல் சைஸ் வாரியாகவும் டைவர்சிஃபிகேஷன் குறையுது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை இன்னொரு கண்ணட்டத்தில் கான்சன்ட்ரேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா வளர்ச்சியும் அதிகமாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சொத்து வளர்ச்சி வேணுமா, கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சொத்து பாதுகாப்பு முக்கியமாக, டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொத்து வளர்ச்சி முக்கியமாக, பாதுகாப்பு முக்கியமானு நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். யூஸ்வலாக போர்ட்ஃபோலியோ சைஸ் சின்னதாக இருக்கிறவங்க சொத்து வளர்ச்சியில் கவனம் செலுத்துவாங்க. போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசான பிறகு சொத்து பாதுகாப்புக்கு மாறிக்குவாங்க. அப்புறம் நாஸ்டாக் 100 ரொம்ப வொலட்டைலான இண்டெக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், அது S&P 500ஓட கம்பேரபிளான வொலட்டிலிட்டி தான். ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் அது இங்கே நல்ல விஷயம். ஏன்னா வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்க போய் தான் ரிட்டர்னும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனல் சம்மரி என்னென்னா, யாரெல்லாம் எனக்கு ஃபுல் டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூஎஸில் இருக்கிறவங்க அதை விட ஒரு படி மேலே போய் வேன்கார்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸான VTIயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு நாஸ்டாக்கோட ஃபோக்கஸ்ட் அப்ரோச் பிடிச்சிருக்கு, டெக்னாலஜி வளர்ச்சி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கும் எனக்கு புரியுது அப்படிங்கிறவங்க நாஸ்டாக் 100 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது எதுக்கே குழப்பம், 2 இண்டெக்ஸும் லாங் டேர்மில் வளரத்தான் போகுது, இதில் பாதி அதில் பாதியை போடு அப்படின்னு சிம்பிளாகவும் முடிச்சுக்கலாம். இந்த சேனல் நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்டை எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபியூச்சர் எபிசோட்ஸில் கவர் பண்ணுறேன். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.